அது உட்கார்ந்தார்கள். அவர்கள் உட்கார்ந்தார்கள். வக்கல லைஃப் விருந்தாளி சாப்பிட்டார். மற்ற 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி அப்படி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. விருந்தாளி மட்டும் சாப்பிட்டாரு. பாத்தா அந்த அன்சாரியும் அன்சாரி சாஹிபுடைய மனைவியும் பாத்தா அந்த இருவரும் தாவியைனி இரவில் பசியோடு இரவு தங்கினார்கள். பாத்தானா இரவு தங்கினார்கள். தாவியைனா பசியோடு. அப்போ இரவு முழுவதும் பசியோடு இருந்தார்கள். ஃபலம்மா அஸ்பஹ கதன் மறுநாள் பொழுது விடிந்த பொழுது அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்படின்னா மறுநாள் பொழுது விடிஞ்சு யதார்த்தமாக நபியை சந்தித்த பொழுது ஃபகால நபி சொன்னார்கள், லக்கது நிச்சயமாக அஜிபல்லா அல்லாஹ் ஆச்சரியமடைந்து விட்டான். மின் சனி இக்குமா உங்கள் இருவருடைய நல்ல செயல் மூலம் அல்லாஹ் ஆச்சரியமடைந்தான். பி லைஃபிக்குமா லைலத்த இரவு உங்களுடைய விருந்தாளியோடு நீங்கள் நடந்து கொண்ட நல்ல செய்கையின் காரணத்தினால் அல்லாஹ் ஆச்சரியமடைந்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ அஜிப ஆச்சரியமடைந்தான், அல்லாஹ் ஆச்சரியமடைந்தான். மின் சனி இக்குமா சனினா நல்ல செயல், குமா உங்கள் இருவருடைய நல்ல செயல் காரணத்தினால், பி கொண்டு லைஃபிக்குமா உங்கள் இருவருடைய விருந்தாளியை கொண்டு, லைலத்தை இரவு. அப்போ விருந்தாளிகிட்ட இரவில் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு இவங்க பசியோடு இருக்க இந்த செயலை பற்றி அல்லாவே ஆச்சரியமாக இருந்துச்சான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உள்ளூர் பார் இல்லா ஹாத சஹாபியில் கரீம் சங்கை மிக்க இந்த சஹாபியை பார். சஹாபினா கரீம்னா சங்கை மிக்க இந்த மதிப்பு மிக்க இந்த சஹாபியை நீ பார். வைலா ஜவுசத்திகி அந்த சஹாபியுடைய மனைவியை நீ பார். கரீமத்தி சங்கை மிக்க அந்த சஹாபியுடைய மனைவியை நீ பார். மாதா ஹமல ஹுமா அந்த இருவரையும் சுமத்தியது எது? அலா ஹாத சுலூக்கி இந்த வழிமுறையின் மீது, இந்த வழிமுறையின் மீது அந்த இருவரையும் சுமத்தியது எது? சுலூக்கில் அலி மகத்தான இந்த வழிமுறையின் மீது அந்த இருவரையும் சுமத்தியது எது? அப்போ இன்னமா ஹுவல் ஈமான் அதுவெல்லாம் ஈமான் தான். ஈமான் பில்லாஹி வலியமில் ஆகிரி அல்லாஹ் ஈமான் கொண்டதும் மறுமை நாளே ஈமான் கொண்டதும் தான் இப்படி அவர்களை சுமத்தியது. அதாவது இப்படி நடக்க வச்சு எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எது அப்படின்னா அல்லாவை நம்பியதும் மறுமை நாள் நம்பியதும் தான் அவர்களை இப்படி தான் பசியோடு இருந்தும் பிறருக்கு உணவளிக்க தூண்டியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்கான யுமினு பில்லாஹி யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றானோ, வல் யௌமில் ஆஹிரி மறுமை நாளை ஈமான் கொள்கின்றானோ, ஃபல் யுக்ரீம் அவன் மதிப்பளிக்கட்டும், லைஃபவு அவனுடைய விருந்தாளிக்கு மதிப்பளிக்கட்டும், சங்கை செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்கள்ட்ட புக்கு இருக்காது, இந்த இடம் மறைஞ்சிருக்கேன், திரும்ப படித்து பார்க்க காட்டுறேன். இதை நான் கவனிக்கலை. ஃபலம்மா அஸ்பஹ கதன் மறுநாள் பொழுது விடிந்த பொழுது, லம்மானா பொழுது, அஸ்பஹனா பொழுது விடியறது, காலையிலான பொழுது, கதன்னா காலை. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காலையில் ஆன பொழுது அந்த இருவரும் காலையில் ஆன பொழுது காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கது அஜிபல்லாஹு மின்சன் இதெல்லாம் அவங்க பிரிண்டில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அலா ஹாதா சுமத்தியது எது? சுலூக்க இந்த அழகிய வழிமுறை மகத்தான இந்த வழிமுறையின் மீதும் வழிமுறைக்கு சுமத்தியது எது அப்படின்னு கேட்குறாங்க. மிளாகலத்தின் அகவியா இலக்கண குறிப்பு. ஜும்லா இஸ்மியா ஜும்லா இஸ்மியான்னு என்ன? அது கலாமு வார்த்தைகளாக அரபி வார்த்தைகளாகிறது. ஜும்லத்துன் முஃபீதத்துன் ஜும்லா முஃபீதாவாக இருக்கும். மேலும் ஜும்லத்துல் ஃபேலியா ஜும்லா ஃபேலியாவாக இருக்கும். அவ்வளது ஜும்லா இஸ்மியாவாக இருக்கும். கலாம் ஜும்லா முஃபீதா. அந்த ஜும்லா முஃபீதா ஒன்று இஸ்மியாவாக இருக்கும், இல்லாட்டி ஃபேலியாவாக இருக்கும். கலாம் என்பது ஜும்லா முஃபீதாவாக இருக்கும். அந்த ஜும்லா முஃபீதாங்கிறது ஜும்லா ஃபேலியாவாக இருக்கும், இல்லாட்டி ஜும்லா இஸ்மியாவாக இருக்கும். ஜும்லா இஸ்மியா என்பது எத்தரக்கபு அது அமையும் மின் முபுத்ததி வல் ஹபரி முபுத்ததாவின் மூலமும் ஹபரின் மூலமும் அது அமையும். தரக்கபுனா இணைக்கிறதுன்னு அர்த்தம்.
இணையும். அப்போ அமையும்னு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ரக்கப் இணையும் அமையும் அப்படின்னு வச்சுங்க. கமா அன்ன ஜும்லத்தில் ஃபாலியா கமா ஒன்றை போல அன்ன ஜும்லத்தில் ஃபாலியா ஜும்லா நிச்சயமாக ஜும்லா ஃபாலியாவாகிறது. தத்தரக்கப் அது அமையும். மின் ஃபாலின் வல் ஃபாயிலின் ஃபால் மற்றும் ஃபாயில் மூலம் ஜும்லா ஃபாலியா அமையும். அதே போல் ஜும்லா இஸ்மியா வந்து முப்ததாவின் ஹபரின் மூலம் அமையும். அப்போ கமாவுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஃபால் மற்றும் ஃபாயில் மூலம் ஜும்லா ஃபாலியா அமைவதைப் போல முப்ததா மற்றும் ஹபரின் மூலம் ஜும்லா இஸ்மியா அமையும். அதுதான் அந்த கமாவுக்கு அர்த்தம். 1க்கு 2 தடவை கேட்டு விளங்கி படிச்சிங்க. அம்சிலா உதாரணங்கள். ஜும்லா ஃபாலியா ஜும்லா இஸ்மியா. அப்போ ஜும்லா ஃபாலியானா ஃபாலும் ஃபாயிலும் சேர்ந்தது. ஜும்லா இஸ்மியானா முப்ததாவும் ஹபரும் சேர்ந்தது. ஜா ரஜுலன் ஒரு மனிதன் வந்தான். ஜா ஃபாலு ரஜுல் ஃபாயிலு ஃபாலும் ஃபாயிலும் சேர்ந்துருக்கிறதுனால இது ஜும்லா ஃபாலியா. யோக்குல் லைஃபு விருந்தாளி சாப்பிட்டார். ஃபாலும் ஃபாயிலும் சேர்ந்துருக்கிறதுனால இது ஜும்லா ஃபாலியா. யோக்குல் சாப்பிட்டார். லைஃப் விருந்தாளி சாப்பிட்டார். லா இஃப்லிகுல் கஸ்லான் சோம்பேறி வெற்றி அடைய மாட்டான். ஃபேலு கஸ்லானு ஃபாயிலு. ஜும்லா இஸ்மியா லைஃப் முப்ததா ஜாயுன் ஹபர் விருந்தாளி பசியோடு இருக்கிறார். சம்சு சூரியன் தாலியத்தின் உதயமாகக்கூடியது. சம்சு முப்ததா தாலியத்தின் ஹபரு. ஹர்ரு வெப்பமாகிறது. சதீதன் கடுமையாக இருக்கிறது. முப்ததா ஹபரு. அப்போ ஃபேலும் ஃபாயிலும் சேர்ந்தது ஜும்லா ஃபாலியா. முப்ததாவும் ஹபரும் சேர்ந்தது ஜும்லா இஸ்மியா. லைஃபு முப்ததா மர்ஃபு சம்சு முப்ததா மர்ஃபு ஹபரு முப்ததா மர்ஃபு ஜாயின் அபர் மர்ஃபு தாலியின் அபர் மர்ஃபு சதீதன் அபர் மர்ஃபு. இந்த வேற சொல்கிறாங்க. மர்ஃபுனா ரஃபு செய்யப்பட்டது. முப்ததாவுக்கு ரஃபவு தான் வரும். ஹபருக்கு ரஃபவு தான் வரும். ஃபாயிலுக்கு ரஃபவு தான் வரும். மர்ஃபுனா ரஃபு செய்யப்பட்டது. தத்ரிபாத் பயிற்சி. அக்ரீம் அல்லில் நவு மில அமுர் ஃபேலு. இது அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிங்க. அக்ரீம் மதிப்பளித்தான். நீ ஒரு ஆண் மதிப்பளி. அக்ரிமா நீங்கள் 2 பேர் மதிப்பளி. நீங்கள் பல ஆண்கள் மதிப்பளிங்கள். அக்ரிமி நீ ஒரு பெண் மதிப்பளி. அக்ரிமா நீங்கள் 2 பெண்கள் மதிப்பளி. அக்ரிம் நீங்கள் பல பெண்கள் மதிப்பு கொடு அப்படின்னு அர்த்தம். அது எல்லாத்துக்கும் அதே மாதிரி அமுரா அல்லில் காரணம் காட்டு. நவ்வியும் தூங்கவை. அத்துஃபி அணைத்து விடு. அரி காட்டு. இதெல்லாம் எழுதி அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிங்க. நக்துபுல்மான பொருளை எழுதுவோம். பாடத்திலே வந்துருச்சு. அதை கண்டுபிடிச்சி எழுதிங்க. அப்போ நீங்கள் பாடத்தில் தேடினா தான் இன்னும் கொஞ்சம் மனசில் பதியும். அதனால் வந்து பாடத்தில் தேடி எழுதிங்க. சிராஜ்னு விளக்க பாடத்தில் வந்துடுச்சு. நக்துபுல் சியாக் சூழலை கண்டுபிடிப்போம். சுச்சுவேஷனை கண்டுபிடிப்போம். இன்னி மஜ்ஹூதுன் இது யார் சொன்னால் எப்போ சொன்னால் என்ன வார்த்தை. நிச்சயமாக நான் போராட்டத்தில் இருக்கிறேன். அதாவது பசியோடு இருக்கின்றேன். யார்கிட்ட சொன்னால் அந்த சுச்சுவேஷனை எழுதுறதுக்கு பேர் தான் நக்தசிபுல் சியாக். சியாக்னா சூழல். ஆனால் யாரை சொல்லாவே நான் இது எல்லாத்துக்கும் காரணத்தை சொல்லணும். இப்போ அல்லிலீகும் பிஷையின் அவர்களுக்கு ஏதாவது காரணத்தை குறிவிடு. யார்கிட்ட சொன்னால் இதுதான் கேள்வி. லக்கது அஜிபல்லா அல்லாஹ் ஆச்சரியமடைந்தான். மின் சனிக்குமா உங்கள் இருவருடைய செயல் மூலம். பி லைஃபிக்குமா உங்களுடைய விருந்தாளிகளை கொண்டு. லைலத் இரவில். இதுக்கு தான் அர்த்தம். சேர்த்து வச்சோம்னா அப்போ நம்மளால் வார்த்தையில் எக்ஸ்ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். உங்கள் விருந்தாளியிடம் இரவில் நீங்கள் நடந்து கொண்ட முறையின் மூலம் அல்லாஹ் வந்து ஆச்சரியமடைந்தான். இது வந்து யார்கிட்ட சொன்னது எப்போ சொன்னது அந்த சுச்சுவேஷனை எழுது. வாஜிபுல் மஞ்சில் வீட்டுப்பாடம். நக்துபு எழுதுவோம். சலாச ஜுமலின் 3 ஜும்லாவை ஃபாலியா ஜும்லா ஃபாலியா 3 ஜும்லா ஃபாலியாவை எழுதுவோம். நக்துபு சலாச ஜும்லா இஸ்மியா 3 ஜும்லா இஸ்மியாவை எழுதுவோம். அப்போ 3 வார்த்தையை கொண்டு வா. நக்துபு எழுதுவோம். சலாச ஜுமலின் ஃபாலியத்தேன் ஜும்லா ஃபாலியாவை 3 எழுதுவோம். ஜும்லா இஸ்மியாவை 3 எழுதுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பாடம் வந்து இதோட முடியுது. ஆஹிர் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரிவில்.